இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். எல்லாம் நீயே நீயே செல்வா நீயே எங்கே முன்னாடி பின்னாடி ஓகே. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கங்க. அப்படியே எடிட்டிங் பிடிச்சா ஒரு லைக்க வந்து போட்டுக்கங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவோம். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஆப்பில் அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. பண்ணி முடிச்ச உடனே அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ சம் ரேஷியோவில் வேறு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற பிக்கை 4:5 ரேஷியோவில் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் அந்த சைஸ் வந்து கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீடியா போங்க. நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை ஜஸ்ட் இதில் வந்து ஆட் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே 3 செட் பண்ணி ஃபில் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. நெக்ஸ்ட் மேலே வச்சு கார்னரில் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு தேவைன்னா கரண்ட் ஃப்ரம் எஸ்பின்னு சொல்கிறப்ப கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா அந்த இமேஜ் ஒரு 4:5 ரேஷியோவில் கன்வெர்ட் ஆகி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே. ஜஸ்ட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகைன் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் நான் இம்போர்ட் பண்ணி நான் கொடுத்து பார்த்துட்டு ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓப்பன் வந்து பண்ணி இங்கே சம் இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து க்ரீன் கலராக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே. அந்த க்ரீன் கலர் லேயர்ஸ்லாம் எஃபெக்ட் ப்ளஸ் எல்லாமே வந்து ஆட் வந்து பண்ணிட்டுருப்பேன். ஜஸ்ட் அங்கே உங்கள் பிக்சர் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்துலாம். டேரெக்டாக லேயரை கிளிக் பண்ணுங்கள். அந்த க்ரீன் கலர் லேயர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுன்னா மேலே இந்த ஏராவை கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப் ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்களா. சூஸ் பண்ண சொல்ல நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் வந்துருக்கும். ஜஸ்ட் மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணினா இது மாதிரி பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் வந்து அதில் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா. இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்கள் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து ஃபைனலாக கரெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டனுக்கு வந்துருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தோன்னே வீடியோ ட்ராஃப்ட் வந்து செட்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ் ட்ராஃப்ட் கிளிக் பண்ணி இந்த எடிட் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.